தனியாகவே வாழ்ந்துடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏன் மீனராசினியர்களுக்கு அதிகமாக தோணுது? நம்மளுடைய பிறப்பு இறப்பதற்கு மட்டும்தானா? ஒரு பைசா கூட பிரயோஜனம் ஆக மாட்டோமான்னு யோசிக்கக்கூடிய மீனராசி நேயர்களே, ரகசியம் பரம ரகசியம் பார்ட் 2 வீடியோ தாங்க. இந்த வீடியோ மூலிமா ஒரு முக்கியமான மறைக்கப்பட்ட விஷயத்த சொல்ல போகிறேன். ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. மெயினாக தொடர்ச்சியாக நிறைய வீடியோ போட போகிறேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம்ங்க. ரேவதி, உத்திரட்டாதி, புரட்டாதி நட்சத்திரத்தை உள்ளடக்கிய மீனராசி நேர்களே, மான மரியாதையை இழந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய மீனராசி நேர்களே, சொத்துக்களை அடுத்தவர்கள் திருடி விட்டார்கள் என்றே சொல்லலாம். நமக்கு அழியாத சொத்து ஒன்று என்ன தெரியுமா? நம்ம அடுத்தவங்க மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கை தான். தன்னுடைய கடன் பிரச்சனை, குழந்தைங்களுக்கு மேரேஜ் பண்ண முடியாத ஒரு கஷ்டம், வாழ்க்கையில் போராட்ட குணத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு நல்ல வேலை கிடைக்குமா, ரொம்ப நாளாக மன கஷ்டம் மட்டும் அனுபவிக்கிறேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் என் தாய் தந்தையருக்கு கொல்லி வைக்கிறதுக்கு தான் நான் பிறந்திருக்கேனா, திருமணம் செய்து கொள்ளலாமான்னு யோசித்தா கூட ஒரு திருமணம் அமைப்புங்கிறது என் ஜாதகத்தில் இல்லாமல் போயிருச்சா, திருமணம் அப்படியே பண்ணாலும் நான் என்னமோ தனியாக வாழ்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு நிறையா மீனராசிக்காரங்க சொன்னாங்க. இந்த ரகசியம் பரம ரகசியம் வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணணும், உங்களோட வாழ்க்கையில் ஒரு தெளிவான சிந்தனை உருவாகணுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை குடும்பத்தின் நன்மைக்காக மட்டுமே செலவழிப்பாங்க. தன்னுடைய நிலைமை என்ன, நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், அடுத்த வேலைக்கு ட்ரெஸ்ஸு புதுசாக இருக்கா, சாப்பிட்றதுக்கு காசு இருக்கா, நம்ம வாழ்க்கையில் இருட்டுங்கிற வாழ்க்கையில் வெளிச்சங்கிறது எப்போ கிடைக்கும்னு தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய மீனராசினியர்கள், நமக்கு இருட்டாக இருந்தாலும் பரவாயில்லை, நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கு வெளிச்சம் இருந்தால் போதும்னு ஒரு போராட்டத்துடன் வாழ்கிறாங்க பாருங்கள். அதுதாங்க வாழ்க்கை. அடுத்தவங்களுடைய கருத்தை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன சொல்ல வரோங்கிறத புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஏக்கம் அதிகமாக ஒவ்வொரு மீனராசிக்காரங்களுக்கும் உண்டு. உயிர் தான் இருக்கிறது, அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. நம்பி பணம் வாங்கி கொடுத்தவன் கழுத்தை அறுத்துட்டான். நம்ம பணத்தை கொடுத்து ஏமாந்தது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையும் ஒரு சைடு தொலைச்சிட்ருக்கோம். 7.5 சனி, ராகு லக்னத்தில் இருக்கார், குடும்பஸ்தானத்தில் கேது. ஒருவேளை நம்ம செஞ்ச ஒரு தப்பு நம்மளை பிரதிபலிக்குதா? திருமண உறவில் இதுக்கு மேலே காலில் விழுந்து கெஞ்சவா முடியும், போராடவா முடியும்? ஒரு தாம்பத்தியத்தை கூட சந்தோஷமாக அனுபவிக்காத மீனராசினியர்களுக்கு வாழ்க்கை ஒரு சாப்பிட்ட சாப்பாட்டில் டேஸ்ட்டு கூட தெரியாதவங்க, மனசில் சந்தோஷத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய நபர்கள், இவங்க உட்கார்ந்தா அந்த இடம் அவ்வளவு அருமையாக சந்தோஷமாக மன மகிழ்ச்சி ஏற்படுத்தும். ஆனால் விருப்பு வெறுப்புகளுக்காக தன்னுடைய சந்தோஷத்தை தியாகம் செய்து அடுத்தவர்களுக்காக வாழ்பவர்கள் இந்த மீனராசிக்காரங்க. திருமணத்திற்கு முன்பு வாழ்க்கையில் சில பேர் ஏமாறுவாங்க, வீட்டுக்காக தன்னுடைய பணத்தை கொடுப்பாங்க, சந்தோஷம் திருமணத்துக்கு அப்புறம் கிடைக்கும்னு நம்புவாங்க. ஆனால் திருமணத்திற்கு பின்பும் தன்னுடைய சம்பாத்தியத்தை கொடுத்து, உடலில் இருக்கக்கூடிய அனைத்து சுகங்களையும் கொடுத்து, ஏன் மனதளவில் எல்லாத்தையும் இழந்து, யாரோ ஒருத்தங்க சந்தோஷமாக இருந்தால் அவங்க சிரிப்பு நம்ம காதில் விழுந்தால் போதுன்னு வாழ்கிறாங்க பாருங்கள். ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இல்லைன்னாலும் பரவாயில்ல, நம்ம பேசுகிறத யாரான்னு கேட்குறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்கங்கிற ஒரு எண்ணத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறவங்க தான் இந்த மீனராசிக்காரங்க. யாரான்னு இவங்களுக்கு துரோகம், அநியாயம், அக்கிரமம் பண்ணால் கூட அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்க மாட்டாங்க, நல்லா இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்க மாட்டாங்க. சாரி, இவங்க போய் என்ன தெரியுமா வேண்டிப்பாங்க? இறைவா, இனிமே யாருமே மீனராசியில் போய் பிறந்துடக்கூடாது, நான் பட்ட கஷ்டம் என்னுடைய எதிரிக்கும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த மீனராசிக்காரங்க. அவ்வளோ மனசில் நல்லவங்க. இவங்க ஏதோ ஏமாளி, இவங்களாம் லூஸு, மீனராசிக்காரங்களை ஈஸியாக ஏமாற்றிடலாம்,
மீனராசிக்காரங்க எல்லா விஷயத்தையும் டேக் இட் ஈஸின்னு கடந்துட்டு போவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கிடையவே கிடையாதுங்க. வாழ்க்கையில் நம்ம ஒரு வாட்டி பிரச்சனை நடக்கும், அதை சுதாரிச்சுட்டு அடுத்த வாட்டி சரியாக போயிடும்ல. மீனராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையே தாங்க பிரச்சனையாக இருக்குது. ஒரு காதல் பண்ணுவாங்க, காதலில் ஏமாறுவாங்க. இனிமேல் நம்ம உஷாராக இருக்கணும், இனிமேல் யாரையும் லவ் பண்ணக்கூடாது, லவ் பண்ணால் செட்டில் ஆகிறதுக்கு என்ன வழிங்கிறத தெரிஞ்சுட்டு வாழணும்னு நினைக்கிறாங்களே, திருப்பியும் அன்பால் ஏமாறுவாங்க, திருப்பி உடலால் ஏமாறுவாங்க, திருப்பி ஒரு கட்டத்தில் ஆஹா இனிமேவான ஒரு அன்பு கிடைக்காதான்னு ஏக்கம் இருக்குமே தவிர அந்த துரோகம் இருக்காது. பொறாமை இருக்குமே தவிர அந்த பொறாமையில் நியாயம் இருக்கும். அந்த மாதிரி நியாயம் உடையவர்கள் தான் இந்த மீனராசிக்காரங்க அப்படின்னு சொல்லணும். குடும்பத்தில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படிங்கிற மீனராசி பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனக்கு உண்டான ஒரு சொல்யூஷன், ஒரு செட்டில்மெண்ட்டை கூட ரொம்ப யோசித்து நிதானமாக இதை நம்ம கேட்கலாமா, இது நமக்கு நியாயமா அப்படிங்கிற சில சிந்தனைகள்லாம் வரும் பாருங்க. அப்படியே நம்மளுக்கே புல்லரிக்கும். உன்னோட 10 கோடி நீ கேட்குறதுக்கு ஏன் யோசிக்கிறேன்னா, இது என்னுடைய உழைப்பால் வந்ததில்லை, நான் இதை இந்த நேரத்தில் கேட்டால் அவங்க வருத்தப்படுவாங்களா அப்படிங்கிற 1008 கொஸ்டின் யோசிப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பணம் கொடுக்க வேண்டியது, வர வேண்டியது, போக வேண்டியது, பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு 1008 இருக்கும். தன்னால் யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பாருங்கள், அதுதான் பெரிய விஷயம் இவங்கள்ட்ட. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், மற்றவங்க நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடாது, கட்டுப்படுத்தக்கூடாது, ஃப்ரீயாக இருக்கணும், ஒரு பறவை பட்டாம்பூச்சி போல் வாழணும்னு நினைப்பீங்க. ஆனால் உங்களை இறகை கிழித்து ரொம்ப அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நீ இதற்கு லாயக்கில்லைன்னு உங்களை ப்ரூஃப் பண்ண வைப்பாங்க பாருங்கள், அதுதான் வேதனை. ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய தகுதியை சுட்டி காட்டி பேசுவதும் உங்களுக்கான அடக்குமுறையை கையாளுவதும் தான் உங்கள்கிட்ட பெரிய மைனஸ். ஆனால் எல்லாத்தையுமே சிரிச்சுக்கிட்டே கடந்துட்டு போகிறவங்க நீங்கள் தான். காரணம் ஒன்றல்ல இரண்டல்ல, ஏதோ ஒரு விஷயத்துக்காக எல்லாத்தையும் பணிஞ்சு போகிறவங்க இந்த மீனராசிக்காரங்க. ஆனால் நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்வேன், நீங்கள் யார் மேலே இறக்கம் காட்டணும், உங்களுக்கு யார் தேவை? இப்போ உங்களை எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிறாங்கள்ல, உங்களால் ஒரு காரியம் ஆதாயம் நடக்கணும்னா உங்கள்கிட்ட எப்படி வழியை வந்து பேசுகிறாங்க, உங்களை ப்ரமோட் பண்ணுறாங்க, உங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறாங்க, உங்கள் துதி பாடுறாங்க, நீங்கள் அழகாக இருக்கீங்க, ஓஹோன்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ உங்களை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அவ்வளோ செய்கிறாங்க. ஆனால் உங்களை வெறுப்பதற்கு ஒரு நிமிஷம் கூட எடுத்துக்கிறது கிடையாது. ஒரே நிமிஷத்தை தூக்கி விட்டு வச்சுட்டு போயிடுறாங்க தெரியுமா. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு நபரை ஒரு நிமிஷத்தில் நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க. ரொம்ப யோசித்து நிதானமாக இவர் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையா என்கின்ற ஒரு ஒற்றை கொஸ்டினுக்கு ஆன்சரை ஒரு முறைக்கு 2 முறை யோசிங்க. ஏன்னா உங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதியும் 7ஆம் வீட்டு அதிபதியும் புதன் தான். அப்போ உங்களுடைய சுகஸ்தானம் கலத்திரஸ்தானாதிபதி புதன் பகவான். மீனராசிக்காரங்க எப்பொழுதுமே நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டுருப்பேன், வைத்தீஸ்வரன் கோயில் போங்க, வைத்தீஸ்வரன் கோயில் போங்க அப்படின்னு சொல்லி பேஸ்மெண்ட் மாறும்பிங்க. நல்ல பணங்காசு வரணும், அம்மா கூட பிரச்சனையே வரக்கூடாது, தாய் தந்தையர் சாபம் நமக்கு பலிக்கக்கூடாது, வாழ்க்கையில் நினச்ச அனைத்து விஷயங்கள் நடக்கணும், செல்வ செழிப்போடு இருக்கணும், எந்த இடத்துலையும் நம்ம ஏமாந்துடக்கூடாது, திருமணம் அப்படிங்கிற ஒரு உறவு நமக்கு கசந்துடக்கூடாது, வாழ்க்கை திருமணம் நடக்காமல் போயிடக்கூடாது, நம்ம யோசித்த விஷயங்கள்லாம் நம்மளை அழ வச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க திருவெண்காடு போனால் ரொம்ப நல்லா இருப்பாங்க. இந்த திருவெண்காடு ஒரு புதன்கிழமை இந்த மீனராசிக்காரங்க போய் உட்காந்து மனசார ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு ஞானாம்பிகை சிவபெருமான் எல்லாரையும் வணங்கிட்டு புதனுக்கு 27 விளக்கு போட்டுட்டு அதே நேரத்தில் புதன் பகவான் நல்ல அருள் புரிய வேண்டும் அப்படிங்கிற வேண்டுதலோடு செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றம், ஒரு நல்ல தெளிவு. இந்த நம்பி ஏமாறுறதுங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாதுங்க. அவ்வளோ ஏமாந்துட்டீங்க, அதெல்லாம் மாறணும்ல. ஆனால் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பான பர்சன்ஸுங்க மீனராசிக்காரங்க. ஆனால் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க ஆஃபீஸில் வேலை செய்கிற இடத்துல வீட்டில் எந்த மாதிரி விஷயமாக இருந்தாலும் சரி, அது அவர்களுக்கு தெரியவே இல்லைனாலும் சரி, அதை எதிர்கொள்ளும் விதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னால் இதை முடியும், இதை சாதிக்க முடியுங்கிற அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகமாக உண்டுங்க.
ஆனால் என்ன தான் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், என்ன தான் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த எண்ணம் எல்லாமே இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் இவங்க ஒரு சோம்பேறிங்க. தன் உடல் நலத்தை பார்த்துக்க மாட்டாங்க, ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. தன்னோட இண்டிவிஜுவல் தான் மேலே யார் அக்கறைப்படுறாங்க, தான் சாப்பிட்டேன்னு யார் நினைக்கிறாங்க, தன்னுடைய வார்த்தைக்கு யார் மரியாதை கொடுக்குறாங்க, நம்ம பேசினா அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கக்கூடிய நபர் யார் அப்படிங்கிற அந்த இம்பார்ட்டன்ட் பர்சனை சூஸ் பண்ணி அவங்க கூட ட்ராவல் பண்ணலாமா அப்படிங்கிற யோசனையை மீனராசிக்காரங்க ரொம்ப லேட்டாக எடுப்பாங்க. இவர்களுக்கு யார் ஒத்து வராதோ அவர்கள் மீது அன்பு வைத்து, நம்பிக்கை வைத்து, ஏமாற்றம் அடைந்து, துரோகத்தை சந்தித்து, அசிங்கத்தை சந்தித்து, அழுது ஃபீல் பண்ணி தன் உடல் நலத்தை கெடுத்து கொள்பவர்கள் தான் மீனராசிக்காரங்க. மீனராசிக்காரங்களே, அடுத்த 3 பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த 3 பாயிண்ட்டு தான் ரகசியம், பரம ரகசியமான பாயிண்ட்ஸு. இது வீடியோ சேவ் பண்ணி கூட வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரியதொரு திருப்பு முனையை இந்த 3 பாயிண்ட் ஏற்படுத்தும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி சொன்ன கோவிலுக்கு போயிட்டு வாங்க, வாழ்க்கை ரொம்ப திருப்தியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஜாயின் பட்டன் மூலிமா உள்ளே வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே நேரத்தில் தொடர்ச்சியாக நம்ம மீனராசியை பற்றி சொல்லக்கூடிய அடுத்த முக்கியமான 3 பதிவுகள் உங்களுக்கு இதோங்க. முதல் பாயிண்ட், நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஞான உபதேசராக இருக்கீங்களே, குருவை நீங்கள் அதிபதியாக கொண்டவர்கள். அடுத்தவர்களுடைய திறமையை வெளியே கொண்டு வந்தது போதும், உங்களுடைய தனித்திறமையை வெளியில் கொண்டு வாங்க. நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள், எவ்வளோ பெரிய லெவல் பொசிஷனுக்கும் வர முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை உருவாக்கி கொள்ளுங்கள். நம்பர் 1. நம்பர் 2, ஒருத்தங்க கட்டிடக்கலையில் சிறப்பானவர் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தங்க பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் துறையில் சிறப்பானவர்னு சொல்லலாம். ஒருத்தங்க பார்த்திங்கன்னா இறை வழியில் சிறப்பானவர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த மீனராசிக்காரர்கள் எந்த வழியில் சென்றாலும் சிறப்பானவர்கள், அதே நேரத்தில் சாதிக்க பிறந்தவர்கள்னு சொல்லலாம். வலிவு நிலைவுகள் சுழிவுகள் நன்றாக தெரிந்தவர்கள். ஸோ நமக்கு உண்டான ஃபீல்டு என்ன, நம்ம இந்த ஃபீல்டில் தான் இருக்கணுமா, இதில் தான் நம்ம ஷைன் ஆக முடியுமா, நம்மளுக்கு 10 வருஷம் இதில் தான் எக்ஸ்பீரியன்ஸாக விட்டுத்தலுங்க. நாளைக்கு ஒத்த செங்கல்ல கொடுத்தா கூட வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அமைப்பு கொண்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்க தான். ஸோ உங்களுக்கான வழி என்றைக்குமே புது வழியாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உங்கள்கிட்ட உண்டு அப்படிங்கிறத சொல்லாங்க. 3வது முக்கியமான பாயிண்ட், இந்த விஷயம் சொல்கிறேன் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுடைய மனதை யாராலும் சமாதானப்படுத்த முடியவே முடியாது. நீங்கள் ஒரு 10 பேரை தேடாதீங்க. நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் மனசு நிம்மதியாக இருக்கணும், நான் இவங்கள்ட்ட 1 மணி நேரம் பேசினா நிம்மதியாக இருப்பேன், அவங்க சொன்னால் 1 மணி நேரம் பேசினா நிம்மதியாக இருப்பேன். கிடையவே கிடையாது. மீனராசிக்காரங்களே, திருப்பி இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் இந்த பாயிண்ட்டையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் மட்டும்தான் முடிவு செய்ய வேண்டும். நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு விஷயத்துலேருந்து வெளில வந்துடுவீங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை முடிச்சிருவீங்க. ஒரு கடல் அலையில் உட்காந்து அந்த கடலை ரசிக்கும் போது கிடைக்கக்கூடிய மன அமைதி வேறு யாரும் உங்களாலும் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு நீங்களே மறந்து ஓப்பனாக சொன்னால் உங்களோட பாராசிட்டமால் நீங்கள் தான். கண்டிப்பாக உங்களால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். நல்லதொரு நிலைமைக்கு வருவீங்க. ரகசியம், பரம ரகசியம் பார்ட் 3 வீடியோ விரைவில் வெளிவருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.